Hi everyone, today we will learn how to design this flanged pipe profile connection in CATIA 3D workbench. Already இந்த மாடல் நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். You can see the section view of this solid. So inside வந்து இந்த மாதிரி இந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்குது. இதை எப்படி நம்ம CATIA டிசைன் பண்றோங்கிறத பார்க்கலாம். First I open the sketch. இந்த sketchல பார்த்தீங்கன்னா one section view is given. இங்க வந்து front view, next side view கொடுத்துருக்காங்க. இப்போ செக்ஷன் வியூல பார்த்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல ஒரு டீ ஃபிளாஞ்ச் அட்டாச் ஆயிருக்குது. தட் மீன்ஸ் இந்த ஃப்ரண்ட் வியூல தெரியுற இந்த டீ ஃபிளாஞ்ச். தென் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்டட் ஃபிளாஞ்ச் அட்டாச் ஆயிருக்குது. ஸோ இந்த ப்ரொஃபைலை நம்ம வந்து ரிவால்வ் அதாவது ஷாஃப்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். பட் இந்த டீ செக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த டீ ஃபிளாஞ்சை தவிர கம்ப்ளீட் பாடியை நம்ம ஒரே ஸ்கெட்ச்ல நம்ம ஷாஃப்ட் கமாண்ட்ல கொண்டு வந்துடலாம். இந்த ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் பிளான் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ண போறோம். ஏன் அப்படின்னா ஸோ இது நம்மளோட ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூவை செக்ஷன் பண்ணி தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் டேக் தட் front view here. Go to start menu, mechanical design and part design. Once part design open பண்ணதுக்கு அப்புறம் I just hide this plane. If you want you can use axis system or you can use the plane. நான் axis system யூஸ் பண்ணிக்கிறேன். just click OK. இப்போ front planeல போயிட்டு I just go to sketch option, exit. ஸோ இந்த sketch தான் நம்ம ட்ரா பண்ண போறோம். இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைலை நம்ம வந்து ட்ரா பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்செட் வேல்யூ ஆஃப் திஸ் திக்னஸ் 15 mm and the flange thickness of 22 mm. The flange ஓட OD பார்த்தீங்கன்னா 105 diameter. ஸோ இதை யூஸ் பண்ணி ஸோ திஸ் ஹேவிங் சம் ஆங்கிள். ஸோ இந்த ஐடி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 5 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. ஜஸ்ட் ஐ கிரியேட் த ஸ்கெச். ஸோ நான் ஒன் சைட் ஸ்கெச் மட்டும் ட்ரா பண்ணிட்டு ஸோ அதர் சைட் ஐ கோ வித் மிரர் கமாண்ட் டு மிரர் திஸ் ப்ரொஃபைல். லைக் தட் ஐ எம் கோயிங் டு ட்ரா. This diameter is totally 200 mm diameter. So நம்ம half of the sketch draw பண்றதுனால just give the half value. So இது வந்து 105. Just enter 105 divided by 2. Then here you can see the offset value of 15 mm and offset value of 22 mm here. Angle. So the angle is 5 degree. Just control Z. Select the horizontal axis and this. Just go to this one and this one. So this angle is 5 degree. இப்போ இந்த லென்த் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ லென்த் ஆஃப் திஸ் பிளான்ச் ப்ரொஃபைல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 328 mm. பட் நம்ம ஆஃப் ஆஃப் த ப்ரொஃபைல் மட்டும் தான் ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் ஆஃப் மிரர் பண்ண போகிறோம். அதனால நம்ம வந்து பாதி வேல்யூ மட்டும் தான் கொடுக்கணும். ஜஸ்ட் டிவைடட் பை 2. 328 divided by 2. Just enter the value, get the sketch. So one sketch ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா select the sketch. Go to mirror command. Here you can see operation toolbar, mirror command. Select the vertical axis. So it's mirror the opposite side. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபில்லட் அப்ளை பண்ணணும். யூ கேன் அப்ளை த ஃபில்லட் இன் ஸ்கெச் ஆர் யூ கேன் அப்ளை இன் 3D. ஸோ நான் 3Dல அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஸ்கெச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறம் ஐம் கோயிங் டு யூஸ் தட் ஷாஃப்ட் கமாண்ட். ஷாஃப்ட் கமாண்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஐ செலக்ட் தட் ப்ரொஃபைல் ஹியர். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல். இங்க ஆக்சிஸ்ல வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸோ இதுதான் நமக்கு ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹாலோவா கிரியேட் ஆகும். ஸோ இட் இஸ் எம்டி ஸ்பேஸ். ஸோ இட் பிகம்ஸ் த ஹாலோ ப்ரொஃபைல். So axis, I just select the horizontal profile, and you can see the preview. The complete body is created. So நம்ம ஒரே டைம்ல இந்த மெயின் பாடி அண்ட் திஸ் ரவுண்ட் ப்ரொஃபைல் ரெண்டையும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் அப்ளை த ஃபில்லட். ஸோ திஸ் எட்ஜ் உங்களுக்கு வந்து இந்த இன்சைட் எட்ஜ் வந்து 20 mm ஃபில்லட். ஸோ கோ டு ஃபில்லட் கமாண்ட் ஹியர். ஃபில்லட் கமாண்ட் 20 mm of this inside edge and fillet command go to this outside profile 35 because இந்த வால் திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 mm. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு 35 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த டீ ஃபிளாஞ்ச் கிரியேட் பண்ண போறோம். இந்த டீ ஃபிளாஞ்ச் கிரியேட் பண்றதுக்கு ஸோ we are not able to use the shaft command because இங்க பாத்தீங்கன்னா இந்த பேஸ் அட்டாச்மெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் சிலிண்டர் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிலிண்டர் தான் அட்டாச் ஆயிருக்குது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் மாதிரி இருக்குது. ஸோ ரெக்டாங்குலர் பிளேட் இருக்கிறனால we can use the pad command. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் given here 132. From the center this height is 132 in this front view. So just I am going to create one plane here using the front plane is my reference. So just I go to this reference element. You can see this option, reference element, plane option. Just select that reference front plane and enter the value of 132 preview. You can see here. Just click OK. இப்போ இதுல sketch draw பண்ண போறோம். I just select this plane to draw the sketch. In the drawing you can see it's like a 150 mm square and 22 mm depth. ஓகேங்களா? ஸோ இதோட thickness 22 mm. ஸோ இதோட length and width it's 150 mm. Just I create one
square profile here for 150 mm. Just enter the dimension of 150, 150 and apply the fillet value of 20 mm all the corner. Just drag like this and enter 20 mm. Just enter, enter, enter and exit that workbench. Once sketch complete பண்ணதுக்கப்புறமா I'm going to pad command here. Just select the sketch 22 mm the plate thickness and reverse the direction. So now you can see the direction is going opposite side, but I want this direction, so reverse the direction, check the preview, click OK. So this is the result. Now one cylindrical pipe is attached between this plate and this main body. The diameter of this cylindrical part is in this view. You can see, yes, in this view the diameter of 80 mm. So just go to this top plane. The top plane means the top of this surface and draw the sketch circle with the diameter of 80 mm. So diameter of 80 mm. Just once create the circle, just exit the workbench. So இதோட pad thickness. So I'm going to use the pad command here. Just select the pad and distance கொடுக்க போறதில்ல. இந்த இடத்துல வந்து up to surface. I'm just using up to surface because நீங்க இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க டிஸ்டன்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ டைமென்ஷன் ஆப்ஷன்ல வச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிவர்ஸ் திஸ் ஒன். இந்த பேஸ் ப்ரொஃபைல்ல போயிட்டு அது வந்து நமக்கு வந்து கரெக்டா டச் ஆகுமாங்கிறது டவுட் தான். ஏன் அப்படின்னா யூ கேன் see here this profile is curve profile. ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டா இதுல வந்து அலைன் ஆகணும் இந்த ஃபேஸ்ல. ஸோ அலைன் ஆகணும் அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்க டிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா அலைன் ஆகாது. மேபி உங்களுக்கு வந்து சம் அலைன்மெண்ட் இஷ்யூ வரலாம். இப்போ இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் see here இந்த மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகாம இருக்கும் சம் கேசஸ்ல. ஸோ அதனால எப்பவுமே ஆல்வேஸ் பெட்டர் நீங்க வந்து இங்க போயிட்டு அப் டு சர்ஃபேஸ் சூஸ் பண்றது பெட்டர். ஸோ அப் டு சர்ஃபேஸ் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் தி சர்ஃபேஸ். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த ப்ரிவியூ பாத்தீங்கனாலே யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். இந்த சர்ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த கர்வ் வந்து அட்டாச் ஆயிரும். இதுல சிலிண்டர் வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி அட்டாச் ஆகும். இன் ஃபியூச்சர் நீங்க இந்த பாடியோட சர்ஃபேஸை மாடிஃபை பண்ணீங்கன்னா இந்த ப்ரொஃபைலும் கரெக்டா அட்டாச் ஆகும். ஓகேங்களா? அதனால எப்பவுமே இந்த மாதிரி அப் டு சர்ஃபேஸ் ஆர் அப் டு லாஸ்ட் அப் டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. இன் திஸ் கேஸ் பெட்டர் ஆப்ஷன் இஸ் அப் டு சர்ஃபேஸ். ஜஸ்ட் செலக்ட் திஸ் ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் அண்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நமக்கு இந்த மெயின் பாடி வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். Now I just using cut section of this solid profile. So this is our cut section solid. Now we created. So next இந்த இன்சைட்ல வரக்கூடிய இந்த கட் அவுட் கிரியேட் பண்ணனும். இந்த T flangeல வரக்கூடிய இந்த கட் அவுட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். So இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சிலிண்ட்ரிக்கல் கட் அவுட் தான். ஒரு வந்து கவுண்டர் போர் மாதிரி இருக்குது. diameter 80 mm, depth 8 mm and then diameter 55 mm up to this through hole. So இது வந்து நீங்க ஒரே ஸ்டெப்ல பண்ணாலும் ஓகே தான். ஏதர் நீங்க வந்து இந்த டாப்ல இருக்கக்கூடிய இந்த கட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் பேக்கெட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறமா இதை நீங்க ரிமூவ் பண்ணாலும் ஓகே தான். ஆர்எல்ஸ் நீங்க சிங்கிள் ஸ்கெட்ச்ல அதை டிராப் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து சிங்கிள் ஸ்கெட்ச்ல டிராப் பண்ணிட்டு ஜஸ்ட் யூசிங் groove கமாண்ட் ரிவால்வ் கட் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ண போறேன். ஸோ இந்த வியூல தான் நான் டிராப் பண்ண போறேன் ஸ்கெட்ச். இன் திஸ் வியூ ஐ கேன் டிரா த ஸ்கெட்ச். அந்த ஸ்பிளிட் ஆப்ஷனை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு கோ டு ஸ்கெட்ச் கமாண்ட் அண்ட் செலக்ட் திஸ் பிளேன். கிளிக் ஓகே. இப்போ இந்த ஸ்கெட்ச்ல இருக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன் பண்ணி நம்ம இந்த வியூவை ஷோ பண்ணி நம்ம ஸ்கெட்ச் டிராப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அப்படி ஷோ பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹியர் வி ஹேவ் த ஆப்ஷன் கால்டு கட் செக்ஷன் பை பிளேன். இந்த இடத்துல உங்களுக்கு விசுவலைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து கட் பார்ட் பை ஸ்கெட்ச் பிளேன் இருக்கும். ஸோ நம்ம என்ன ஸ்கெட்ச் பிளேனை யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்கெட்ச் பிளேனை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் கட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இன்சைட் ப்ரொஃபைல் நமக்கு கிளியரா தெரியும். ஸோ இது வந்து நமக்கு ஸ்கெட்ச் டிரா பண்ணும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ப்ரொஃபைல் இன்சைட்ல எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு. இல்ல அப்படின்னா நீங்க வரைகிற ஸ்கெட்ச் வந்து கிளியரா தெரியாது உங்களுக்கு இன்சைட்ல அது எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறது. ஸோ யூசிங் திஸ் ஆப்ஷன் இட் வில் பி ஈஸி. ஸோ நீங்க இந்த ஆக்சிஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். கரெக்டா இது கூட டச் ஆகலாம் இல்ல பிகாஸ் இன்சைடு வந்து ஹாலோவா தான் இருக்குது. ஜஸ்ட் கிரியேட் லைக் திஸ். ஸோ திஸ் லென்த் இஸ் நாட் டச்சிங். ஸோ இந்த ரெண்டுமே நீங்க செலக்ட் பண்ணி கோஇன்சிடென்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கோ டு ட்ரிம் கமாண்ட். ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி பண்ணி பழகுங்க. தென் அப்ளை கன்ஸ்ட்ரெயின்ட். செலக்ட் திஸ் லைன், திஸ் எட்ஜ், ரைட் கிளிக், கோஇன்சிடென்ட். இந்த டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 80 mm. ஸோ நான் ஒன் சைட் மட்டும் கொடுக்கறதுனால 40 mm. தென் இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 55 mm. ஸோ நம்ம ஒன் சைட் டிராப் பண்றதுனால 55 டிவைடட் பை 2. 55 டிவைடட் பை 2 mm. தென் திஸ் டெப்த். இந்த டெப்த் பாத்தீங்கன்னா 8 mm. ஜஸ்ட் என்டர். ஸ்கெட்ச் இஸ் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட். எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஒன்ஸ் எக்ஸிட் பண்ண அப்புறமா நம்ம இதை groove பண்ண போறோம். ரிவால்வ் கட். ஓகேங்களா? தட் மீன்ஸ் groove. grooveல போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆக்சிஸ். ஆக்சிஸ் வந்து இதுதான் நம்மளோட ஆக்சிஸ். வெர்டிகல் ஆக்சிஸ் ஆர் திஸ் லைன் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன் அண்ட் கிளிக் ஓகே. நவ யூ கேன் see the section view of this profile.
யூ கெட் த ப்ரொஃபைல். நமக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ அது நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அட் லாஸ்ட் ஃபைனலாக வந்து இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபிளாஞ்சிலையும் இந்த டாப் பிளேட்லேயும் நம்ம வந்து ஹோல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டாப் பிளேட்டில் இருக்க ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 18, 4 ஹோல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஐ கோ டு ஹோல் கமாண்ட். நீங்கள் வந்து பேக்கெட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம், ஸ்கெட்ச் ட்ரா பண்ணி சர்க்கிள் போட்டு பேக்கெட் பண்ணலாம். பட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் இஃப் யூ ஆர் யூசிங் ஹோல் ஆப்ஷன் இன் யுவர் மாடல். ஸோ ஹோல் எல்லாமே ட்ரில் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதனால டேரெக்டாக ஹோல் கமாண்ட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. செலக்ட் த டாப் ஆஃப் த சர்ஃபேஸ். ஸோ எந்த சர்ஃபேஸில் ஹோல் கிரியேட் பண்ணணும் அதை கிரியேட் பண்ணிட்டு யூ கேன் சி ஹியர் ஹோல் டைப். ஹோல் டைப் வந்து இப்போ சிம்பிள் ஹோல். there is no countersink or counter 4. ஸோ இது வந்து சிம்பிள் ஹோல் தான் நமக்கு. ஜஸ்ட் கோ டு எக்ஸ்டென்ஷன் ஹியர். ஸோ டயாமீட்டர் ஆஃப் 80 mm அண்ட் டெப்த் வந்து இந்த பிளேட்டோட திக்னஸ் 22 mm. யூ கேன் என்டர் 22. அப்படி இல்லைனா யூ கேன் சூஸ் திஸ் ஆப்ஷன். சரி, யூ கேன் சூஸ் திஸ் அப் டு நெக்ஸ்ட். இந்த பிளேட்டோட பாட்டம் வரைக்கும் கிரியேட் ஆகும். இப்போ ஹோல் வந்து ரேண்டமாக பிளேஸ் ஆயிருக்குது. இந்த பிளேட் மேலே ரேண்டமாக பிளேஸ் ஆயிருக்குது. இதோட சென்டர், ஹோலோட சென்டரை லொக்கேட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கோ டு பொசிஷன் ஸ்கெட்ச் ஹியர். ஜஸ்ட் பொசிஷன் ஸ்கெட்ச் கொடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு நார்மல் வியூக்கு கிரியேட் ஆகும். இந்த ஹோலோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்குக்கு கான்சென்ட்ரிக். இந்த ஆர்க் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிளாக இருந்தால் இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருந்திருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் இந்த ஹோலோட சென்டர் பாயிண்ட்டும் காமன். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டையும் ஆர்க் ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணிட்டு கான்சென்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அலைன். ஸோ நீங்கள் எதுவுமே டைமென்ஷன் கொடுக்காமலே இட் வில் கான்ஸ்டன்ட். ஓகே, ஜஸ்ட் எக்ஸிட், ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இந்த ஹோல் கிரியேட் ஆனதுக்கப்புறம் வி கேன் மிரர் திஸ் ஹோல் இந்த பாட்டம் சைடு. ஸோ இந்த ஹோலை நம்ம பாட்டம் சைடில் மிரர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பிளேன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஹியர் யூ கேன் சி திஸ் பிளேன். ஓகேங்களா, இந்த பிளேன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலை மிரர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இன் பாட்டம் சைடு. ஸோ ஜஸ்ட் செலக்ட் த ஹோல் கமாண்ட், கோ டு மிரர் கமாண்ட். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர், ஜஸ்ட் கோ டு மிரர் கமாண்ட் ஹியர் அண்ட் மிரரிங் எலமெண்ட். மிரரிங் எலமெண்ட் வந்து இந்த பிளேன். இது நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் மிரர் ஆப்போசிட் சைடு. இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஐ கோ டு மிரர் கமாண்ட். நவ் யூ கேன் சி இப்போ இந்த இடத்துல நான் வந்து மிரர் பண்ணேன் அப்படின்னா சரி, ஜஸ்ட் ஐ செலக்ட் திஸ் டூ அண்ட் கோ டு மிரர் கமாண்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிரரிங் எலமெண்ட் இந்த ப்ரொஃபைல். ஓகேங்களா, பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோல் மட்டும் தான் நமக்கு மிரர் ஆகுது, இன்னொரு பக்கம் மிரர் ஆகலை. ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா தெரியும். அது எதனால அப்படின்னா எப்போவுமே இந்த ஹோலை யூஸ் பண்ணி தான் இந்த மிரர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மிரர்ங்கிற ஆப்ஷனில் இருக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் மிரர் பண்ண முடியாது. இந்த ஹோலை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு வாட்டி மிரர் பண்ணலாம், பட் இந்த மிரர் யூஸ் பண்ணி நீங்கள் எகைன் மிரர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மிரரை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் யூஸ் எக்ஸ்ப்ளோட். நீங்கள் எக்ஸ்ப்ளோட் கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த மிரர் வந்து இதே மாதிரி ஹோலாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த ஹோல் எப்படி நமக்கு கிரியேட் ஆயிருச்சோ அதே மாதிரி இது கன்வெர்ட் ஆயிரும். Then you can select this hole and go to this mirror option and click yes. Now this is my mirror plane. ஓகேங்களா, ஸோ மிரர் பிளேன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கக்கூடியதான் மிரர் பிளேனாக இருக்கும். யூ கேன் சி திஸ் இஸ் மை மிரர் பிளேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே, யூ கெட் த ரிசல்ட் ஐசோமெட்ரிக்லி. இதே மாதிரி இந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல்லே நம்ம வந்து ஹோல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டயாமீட்டர் பிச் சர்க்கிள் வந்து 160 அண்ட் ஹோல் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 6 into டயாமீட்டர் 14. ஸோ டேரெக்டாக வந்து ஹோல் கமாண்ட் போய்க்கலாம். ஸ்கெட்ச் ட்ரா பண்ண வேண்டாம், ஹோல் கமாண்ட் போயிட்டு டேரெக்டாக இந்த ஃபேஸில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டைப்ல வந்து சிம்பிள் ஹோல் தான் இருக்குது, நோ இஷ்யூ. அண்ட் திஸ் டயாமீட்டர் ஆஃப் 14, டெப்த் வந்து அப் டு நெக்ஸ்ட், ஓகே, நோ இஷ்யூ. இந்த ஹோலோட பொசிஷன் வந்து நம்ம லாக் பண்ணணும். கோ டு பொசிஷன் ஸ்கெட்ச் அண்ட் கிரியேட் ஒன் பிச் சர்க்கிள் ஹியர். கிரியேட் ஒன் சர்க்கிள் வித் டயாமீட்டர் வேல்யூ ஆஃப் 160. ஸோ இது வந்து நார்மல் லைனாக இல்லாமல் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைனாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் செலக்ட் திஸ் டூ. கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன் கோஇன்சிடென்ட் பண்ண வேண்டாம், கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் சென்டர் பாயிண்ட் மெர்ஜ் ஆகும். இப்போ இதை வந்து ஏதோ ஒரு பக்கம் அலைன் பண்ணணும். ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி வெர்டிகல் அலைன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வெர்டிகல் இல்லை ஹரிசாண்டல் பக்கம் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐ அலைன் திஸ் வெர்டிகல் அலைன்மெண்ட், கோஇன்சிடென்ட் பண்ணிக்கிறேன். தென் திஸ் பாயிண்ட் திஸ் சர்க்கிள் கோ டு அப்ளை கோஇன்சிடென்ட். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு அலைன் ஆயிடுச்சு. நீங்கள் வெர்டிகல் பக்கம் தான் அலைன் பண்ணணும்னு கிடையாது, யூ கேன் அப்ளை ஹரிசாண்டல் ஆல்சோ. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் அலைன் திஸ் ஹரிசாண்டல். ஓகேங்களா, ஏதோ ஒரு பக்கம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆயிருக்குது, அந்த பக்கம் நம்ம அலைன் பண்ணிக்கணும். நமக்கு இந்த கேஸில் ரெண்டு வெர்டிகல் பக்கமும் ஹரிசாண்டல் பக்கமும் ஸ்ட்ரைட்டாக தான் அலைன் ஆகுது. இது ஸோ இந்த ஹோலோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸோ சாரி ஹரிசாண்டலாக தான் நம்ம அலைன் ஆயிருக்குது. அப்போ இதுதான் கரெக்ட், நம்ம ஹரிசாண்டல் அலைன் பண்ணிக்கணும். வெர்டிகல் அலைன் பண்ணிங்கன்னா இது தப்பு. ஓகேங்களா, ஹரிசாண்டல் அலைன் பண்ணிட்டோம். ஸோ ஹரிசாண்டல் அந்த பாயிண்ட் அலைன் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஹோல் கிரியேட் ஆயிரும். ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஸோ நம்பர் ஆஃப் கவுண்ட் 6. ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் த சர்க்குலர் பேட்டர்ன் ஹியர். கோ டு யூஸ் சர்க்குலர் பேட்டர்ன் அண்ட் யூஸ் கம்ப்ளீட் கிரவுன். நமக்கு வந்து ஃபுல் ரொட்டேஷனுக்கு வேணும், கம்ப்ளீட் கிரவுன் யூஸ் பண்ணுங்க. தென் கவுண்ட் வந்து 6 கவுண்ட். ரெஃபரன்ஸ் எலமெண்ட் வந்து இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிளோட இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பாடி நமக்கு இந்த மொத்த பாடியும் சேர்ந்து நமக்கு பேட்டர்ன் ஆகுது. எதனால அப்படின்னா இந்த இடத்துல கரண்ட் சாலிட்னு இருக்குல்ல, கரண்ட் சாலிட் மீன்ஸ் கம்ப்ளீட் சாலிட். ஸோ இந்த இடத்துல கரண்ட் சாலிட் இருக்கக்கூடாது, இதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். இந்த ஹோல் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இடத்துல நமக்கு எதை பேட்டர்ன் பண்ண போறோமோ அது மட்டும் தான் இருக்கணும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இதை ப்ரிவியூ, ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த பேட்டர்னை நீங்க வந்து ஆப்போசிட்ல மிரர் பண்ண முடியுமானா யூ கேனாட் மிரர். சேம், நீங்க மிரர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஹோலை மட்டும் மிரர் பண்ணிக்கலாம். இந்த ஹோலை செலக்ட் பண்ணிட்டு கோ டு மிரர் ஆப்போசிட் கமாண்ட்ல
மிரர் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் see here நான் ஹோல் வந்து மிரர் பண்ணியிருக்கிறேன். தென் இந்த ஹோலை செலக்ட் மிரர் பண்ணதை ரைட் கிளிக் பண்ணி ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். ஓகேங்களா? ஏன்னா இந்த மிரரை யூஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் செலக்ட் பேட்டர்ன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டர்ன் ஆகாது, இஷ்யூ தான் கிரியேட் ஆகும். ஸோ இட் வில் இஷ்யூ. ஓகேங்களா? இட் வில் கிரியேட் த இஷ்யூ. ஸோ ரைட் கிளிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஹோல் ஆப்ஷனை மாற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஹோல் ஆப்ஷனாக சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் யூஸ் த பேட்டர்ன் கமாண்ட். choose complete crown for full rotation and number of instance 6, reference element in the cylinder ஓட surface and hole தான் select ஆயிருக்குது. just click OK. Now you can see our profile is fully complete. I just make it into cut section of this profile. Now you can see our profile is fully completed. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் fillet apply பண்ணணும் அப்படின்னா you can apply the fillet. I just go to edge blend here and apply the fillet, the value of 5 mm on this profile 5 mm, and again edge blend, and here you can see that this round profile, this round profile, zoom in, 4 mm fillet. Now profile is completed. Then if you want to apply color, you can select the body and right click property, you can apply any color for this object. இந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம இன்னும் அட்வான்ஸ் லெவல் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ண போகிறோம். அண்டில் தென் பாய். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.